ஜெயலலிதா மற்றும் சசிகலா மீதான வருமான வரி வழக்கு விசாரணை தொடரும் என்று எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள சசி என்டர்பிரைஸ் நிறுவனம் கடந்த 1991, 92 மற்றும் 93ஆம் ஆண்டு வரையிலான நிதியாண்டுகளில் வருமான வரி தாக்கல் செய்யாதது தொடர்பாக வருமான வரித்துறையினர் 4 வழக்கு தொடர்ந்தனர். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி இவ்வழக்கு சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்நிலையில் வருமான வரித்துறையில் உள்ள சமரச மனுவை காரணம் காட்டி ஜெயலலிதா மற்றும் சசிகலா தரப்பில் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க உயர்நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டது. இவ்வழக்கை விசாரணை செய்த நீதிபதி வாசுகி ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகியோர் எழும்பூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக 6 வாரம் விலக்களித்தும் சமரச மனு மீதான விசாரணையை 6 வாரத்தில் முடிக்கவும் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் வியாழக்கிழமை 16ஆம் தேதி எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி தட்சிணாமூர்த்தி முன் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது வருமான வரித்துறை வக்கீல் ராமசாமி உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கு விசாரணையை தொடர வேண்டும் என்று வாதிட்டார். அதற்கு நீதிபதி சமரச மனு மீதான தற்போதைய நிலை குறித்து கேட்டார். மனு ஆய்வில் உள்ளதாக வக்கீல் ராமசாமி பதிலளித்தார். ஜெயலலிதா, சசிகலா தரப்பில் ஆஜரான வக்கீல்கள் 4 வார காலம் அவகாசம் நீட்டிப்பு கேட்டு மனு அளித்தனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கு விசாரணை தொடரும் என்று கூறி வழக்கை நவம்பர் 6ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தார்.